சுவாமிகள் நெல் வியாபாரம் செய்து வந்தார். அப்படி செய்யும் போது விற்பனை பணப்பெட்டியின் மேலே சுவாமிகள் எழுதிய 100 பாடல்கள் வைக்கப்பட்டிருந்தன. ராமேஸ்வரத்தில் வடமொழி புலமையும் தென்மொழி புலமையும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற சேதுமாதவ ஐயர் ஒரு மிகச்சிறந்த முருக பக்தர். இவர் ஒருமுறை சுவாமிகளை காண வந்தார். பின்னர் நெல் வியாபாரம் பற்றியெல்லாம் விசாரித்தறிந்தவர் பணப்பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்த 100 பாடல்களை கண்டார். அது என்ன என்று கேட்டு, இது யார் எழுதிய பாடல்கள் என்று கேட்க, சுவாமிகள் தான் எழுதியது என்று கூறினார். சேதுமாதவையர் பாடல்களில் உள்ள கருத்துக்களை கண்டு அதிசயத்தார். முதல் பாடலிலேயே துறவரம் பற்றி குறித்துள்ளமை கண்டு வியப்படைந்தார். சில நாட்கள் கழிந்தன. அப்பாவு என்ற நம் சுவாமிகளை சந்தித்த சேதுமாதவையர், நாளை விஜயதசமி, இன்று மாலை என் வீட்டிற்கு வந்துவிடு என்று கூறிச் சென்றார். மாலை சுவாமிகள் சேதுமாதவரின் இல்லத்திற்கு சென்றார். எங்கேயே உறங்கு, நாளை விடியற்காலை வருவேன் என்று கூறினார்.